வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இமோஷனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பென்டனை அவரோட சோழியே காமிக்காம கத்தகளி யாரை விட்டுருக்கானுங்க. அந்த வகையில வேற ஒரு கார்ட்டூன் பார்த்துக்கும் போது டே இவன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி பென்டனோட சில பல ரெஃபரன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுல முக்கியமான சில விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த எடுத்துருங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, let's start the video. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென்டன்லயே நரோட்டோவோட ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அது எங்கப்பா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பென்டன் கிளாசிக்கோட 3rd சீசன்ல 4th எபிசோடோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா 3 சின்ன பசங்களை காமிச்சிருப்பாங்க. அந்த 3 சின்ன பசங்க பாக்கிறதுக்கு நரோட்டோவோட சிசிய புள்ள கோனாமுரு இருக்காருன்னு அவர் டீமை பாக்குற மாதிரியே இருக்கும். என்ன ப்ரோ இது நியாயம்? 3 சின்ன பசங்களையும் அவங்க சொக்காவி பார்த்துட்டு அவங்க டீம் தான் சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பென்டனோட கிரியேட்டர்ஸே ஓப்பனா சொல்லியிருந்தாங்க, நரோட்டோவோட சீரிஸ் புடிச்சுனா அவங்க ரெஃபரன்ஸை பென்டன்ல வச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நரோட்டோவை டேரக்டா காமிக்காம சைடு கேரக்டர்ஸ் ரெஃபரன்ஸா கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம நரோட்டோவே காமிச்சிருந்தாங்கன்னா அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். நரோட்டோவை காணோம்னு சொல்லிட்டு ஹினாட்டா கதறி போயிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம டிராகன் பால் சீரீஸ்ல வர நம்ம கோகுக்கு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. கோகு ரெஃபரன்ஸ் டைரக்டா வச்சிருக்க மாட்டாங்க. அது எப்படி வச்சிருப்பாங்கன்னா, பென்டன் கிட்ட அட்டாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன் இருக்குன்னு, அந்த ஏலியன் பவரை யூஸ் பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம கோகு யூஸ் பண்ற பவர் மாதிரியே இருக்கும். அந்த ஹாமே ஹாமே ஹா அப்படி யூஸ் பண்ணுவாருன்னு அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. கோகு ஃபுல்லா ரெஃபரன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா லைட்டான மூவ்ஸ்ல பார்க்கறதுக்கு கோகு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பென்டன்ல வேற அனிமி வேற கார்ட்டூனோட ரெஃபரன்ஸ் அங்கங்க வச்சிருப்பாங்க. இதே மாதிரி பென்டனை வேற ஒரு கார்ட்டூன்ல காமிச்சு அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஜெனரேட்டர் ரெக்ஸும் பென்டனும் கிராஸ் ஓவர் பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம பென்டனை பயங்கரமாவே காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பென்டனுக்கு பண்ண கிராஸ் ஓவர்லயே ஒரு தரமான பங்கமான கிராஸ் ஓவர்னா அதுதான். அது மட்டும் இல்லாம இந்த ஜெனரேட்டர் ரெக்ஸும் பென்டனும் மேன் ஆஃப் கிரியேஷன் சொல்ற ஒரே கிரியேட்டர்ஸ் தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரெக்ஸை பார்க்கும்போது அப்பப்ப பென்டன் ஃபீல் வரதா செய்யும். இருந்தாலும் அந்த கிராஸ் ஓவர்ல பென்னும் ரெக்ஸும் பங்கம் பண்ணிருப்பாங்க. அதோட எண்டிங்ல ரெக்ஸோட நாள் பென்டனை போய் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே பல வருஷம் கழிச்சு பென்டன் ரீபூட்ல ரெக்ஸ் பென்னை பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெண்டுக்குமே எந்த ஒரு கண்டினியூஷனும் இல்லாம புதுசா காமிச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு ஃபீல் வருதுன்னு, எப்படியும் ரெக்ஸ் கடைசியில பென்னை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு ஒருத்தனுக்கு எகென்ஸ்டா சண்டை போடுவாங்க. அவன் யாருன்னு சொன்னா நீங்க ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அது யாருன்னா வேற யாரும் இல்ல, the one and only ஹெக்ஸ் மாமா. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. இந்த ஜெனரேட்டர் ரெக்ஸ்ன்றவன் எவன்டா? நம்ம பென்டன் எதுக்கு அவங்க யூனிவர்ஸுக்கு போனா, பென்டனும் அவனும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு கிராஸ் ஓவர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்குன்னு, அது எல்லாத்துக்குமே செப்பரேட்டா ஒரு வீடியோ போகணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நெருப்பு சிம்பிள் போடுங்க. நிறைய பேர் நெருப்பு சிம்பிள் போட்டீங்கன்னா 2-3 நாள்லயே இந்த வீடியோ போட்டுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா மறக்காம இப்பவே நெருப்பு சிம்பிள் போட்டுட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸ்ல ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கிராண்ட்பா மேக்ஸும் அவர் ஃப்ரெண்டும் ஃபிஷிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல மீனை பிடிப்பாங்கன்னு பார்த்தா போக்கிமான பிடிப்பாங்க. ஆமா, ஒரு வாட்டர் டைப் போக்கிமான காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அங்கங்க நிறைய ஏலியன்ஸ்ல பார்க்கிறதுக்கு போக்கிமான் மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே போக்கிமான் அனிமிக்கு ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஷோல கௌபாய் அண்ட் ஏலியன் ஃபோர்ஸ் அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா அந்த கதையோட ப்ரோட்டகனிஸ்ட் கையில ஆர்மட்ரிக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம பென்னோட பேண்ட் இருக்கும். ஆர்மட்ரிக்ஸை போட்டிருந்தா பரவாயில்ல, ஆனா பென்னோட பேண்ட் ஏன் போட்டிருக்காரு? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப அவர் ஆர்மட்ரிக்ஸை கிளிக் பண்ணி ஒரு ஏலியனா மாறுறாரு. அந்த ஏலியன் பார்க்கறதுக்கு குரோமோஸ்டோனும் டைமண்டும் கலந்தடிச்ச கலவை மாதிரி இருக்கு. இப்ப அந்த ஏலியனை வச்சு ஆப்போசிட்ல கால ஒரே அடி அடிச்சு காலி பண்றாரு. இந்த மாதிரி இந்த ஷோல பென்டன் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மேட்ச் ஷோல பென்டன் பிராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கும். அதுல பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு ஆர்மட்ரிக்ஸ் கிடைக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதை வச்சு ஒரு பல அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு நிறைய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த ஆர்மட்ரிக்ஸ்ல இருந்த ஏலியன்ஸோட டிசைன்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சில ஏலியன்ஸோ கலர்லாம் அப்படியே ஃபுல்லா சேஞ்சா இருக்கும். சில ஏலியன்ஸ்லாம் கண்ணாடிலாம் போட்டிருக்கும். இந்த மாதிரி மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோபோ சிக்கன் ஷோல பென்டனை காமிச்சிருப்பாங்க. அங்க நம்ம பென்டன் அவர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது கிஃப்ட் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்பாரு. அவர் பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்றாருன்னா எபிசோட் போயிருக்கும். அதுக்கப்புறம் சாஃப்ட் பார்க் கார்ட்டூன் ஷோல சீசன் 15 7th எபிசோட்ல பாத்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கும். அந்த கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பார்த்துப்பாங்க. அதுல ஒரு கிஃப்ட்ல நம்ம பென்டனை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வில்லனஸ் கார்ட்டூன் ஷோல நம்ம
வில்காட்ஸ் காமிச்சிருப்பாங்க. சித்தப்பு நீங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி தான் இருக்கும். அங்க இருக்க ஒரு சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா வில்காட்ஸை ஆமெட்ரிக்ஸோட சேர்த்து வச்சு கிரியேட் பண்ணிடுவாரு. அப்ப வில்காட்ஸ் எல்லாத்தையுமே கதறோட போடாம நினைச்சிருப்போம். ஆனா அதான் கிடையாது, அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி வேற என்னமோ நடந்துடும். ஆனா கடைசி வரைக்கும் எந்த ஒரு சம்பவமே இருக்காது. அந்த மாதிரி எபிசோட கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரில தான் பென்டனோட ரெஃபரன்ஸை மொத்த கார்ட்டூன்ல கொடுத்துருக்காங்க. இதை தவிர இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா பென்டன் ரீபூட்ல வந்த அந்த பென்டனை வச்சிருக்கு. அந்த பென்டன் ரீபூட்டை வச்சு பேசுறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.